அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உபாகம் 32:49-50. நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த அபாரீம் என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நீ பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதனாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்று மோசேயின் மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதன்படித்தான் இப்பொழுது நடந்தது. கர்த்தர் மோசே கொடுத்த கடைசி கட்டளைத்தான் நாம் வாசி கேட்டது போல, நீ நேபோ என்ற மலையின் மேல் ஏறி கானான் தேசம் முழுவதும் நீ பார் என்று சொன்னார். அது மோசேக்கு கர்த்தர் கொடுத்த கடைசி கட்டளை. அந்த கடைசி கட்டளை கூட நிறைவேற்றினவராகத்தான் மரித்திருக்காரு. என்ன சொல்ல போனால், இந்த அந்திம காலத்துல மரிப்பதற்கு முன்பு மோசேயின் வாழ்க்கை, அவர் சந்தித்த இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு தனிமையான ஒரு அனுபவங்க. இது கேட்கிறவங்க குடும்ப தலைவர்கள், ஊழியத்தின் தலைவர்கள், யாரா இருக்கட்டுங்க, மோசேயுடைய கீழ்ப்படிதல்ங்கிறது ஆச்சரியமானது. அதுல கடைசி கீழ்ப்படிதல் தான் இது. நீ நேபோ என்கிற மலை மேல் ஏறி போய் அந்த கானான் தேசம் முழுவதையும் பார். ஆண்டவரே, எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களே சுவாமி, வேண்டாம், நான் போகல, ஒன்னு சொல்லல பாருங்க. அவருடைய கடைசி கீழ்ப்படிதல், அதுவும் தனிமை. நேபோ மலையின் மேல் ஏறுவதற்கு யாருக்கும் அலோடு கிடையாதுங்க, தனிமை. அநேக நேரங்களிலே தலைவர்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் தனிமையாகத்தான் இருக்கிறது. நமது ஊழியத்திலே அல்லது குடும்ப வாழ்க்கையில கூட இந்த தனிமை என்பது தலைவர்கள் கொடுக்க வேண்டிய விலைக்கிரயமா இருக்கிறது. அநேக நேரங்களிலே இந்த தனிமையான நேரங்களிலே, அந்த நேரங்களில் தான் ஆண்டவர் தமது திட்டத்தை நிறைவேற்றுறாருங்க. ஆண்டவர் தமது திட்டத்தை தமது தேவ மனிதர்கள் இருதயத்தில் வைப்பதும் அந்த தனிமையில் தான். அப்படிப்பட்ட நேரத்திலே தான் ஆண்டவர் தம் திட்டத்தை வைத்து நம்மோடு பேசி உருவாக்குறார். அதுக்கு அந்த தனிமை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அன்றைய நேரத்தில் அந்த தனிமை தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. ஆனால் ஒன்று உண்மை, மோசே தனியாக மலை மேல் ஏறி போனாலும் சரி, அவர் மட்டும் தனியாக இல்லை, தேவன் அவரோடு கூட இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்க அப்படி தனிமையின் பாதையில் இருக்கலாம், பயப்படாதீங்க. அந்த உபத்திரவங்கள், நெருக்கங்கள், வெளியே சொல்ல முடியாத வேதனைகளோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்க, உங்களை அடைத்தவர் உங்களோடு இருக்கிறார், கடைசிவர் நடத்துவார், பயப்படாதிருங்க, உங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.